இன்று துவங்கி 10 நாட்களுக்கு இந்த நிகழ்வு 2 பகுதியில் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியின் துவக்க விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்குகின்றது. செல்வங்களை வருக வருகவென வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று தலைமையை வழங்குமாறு முதல்வர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சீரிய முயற்சியாக மாணவர்களிடையே இருக்கக்கூடிய தனி திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து அரசு கல்லூரிகளிலும் நடத்தப்படும் இந்த கலை திருவிழாவிற்கு நமது கல்லூரியின் சார்பாக கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மூத்த பேராசிரியர் பெருமக்களே, நுண்கலை மன்ற ஒருங்கிணைப்பாளராக இருந்து கடந்த ஒரு வார காலமாக ஓயாது உழைத்து இந்த நிகழ்வை இன்றைக்கு தொடங்குவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பிரபாகர் அவர்களே, என்சிசி ராஜன் அவர்களே, அனைத்து பேராசிரியர் பெருமக்களே, பிற கல்லூரிகள் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி நான் முதல்வன் திட்டம் மாணவர்களே இருக்கக்கூடிய தனி ஆற்றலை கண்டறிந்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக பல்வேறு பயிற்சிகளை வழங்கி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழக அரசு. அரசினர் கலைக்கல்லூரியில் நடைபெறும் கலை திருவிழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்க உள்ள விலங்கியல் துறை தலைவர் முனைவர் சி ராமு அவர்களே, கொண்டிருக்கும் நம் கல்லூரி முதல்வர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் தமிழ்துறை தலைவி டாக்டர் பொம்மி மேடம் அவர்களே, இதில் வாழ்த்துறை வழங்க அமர்ந்து நம் மாணவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது இந்த கலை திருவிழாவில் நல்ல ஆர்வமுடைய மாணவர்கள் இன்றும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதற்காக தான் இத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகையால் மாணவர்கள் இசை, நடனம், நாடகம், நுண்கலை போன்ற போட்டிகளில் பங்கு பெற்று உங்களுடைய திறனை வெளிக்கொண்டு வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல மாணவராக சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இந்த கலை திருவிழாவானது மாணவர்களுக்கானது. இதுவரை நடந்ததில்லை. இது ஒரு வாய்ப்பு, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறது. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அளவலாக கனவு. இந்த கனவை நினைவாக்குகின்ற வண்ணம் உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டுவதற்காக நம் கல்லூரியில் இன்று முதலாவதாக பேச்சுக்கும் 3 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் தங்களுடைய பேச்சை தொடங்கி முடித்துவிட வேண்டும். இங்கே அமைப்பு வணக்கம்.
வாழிட வைத்த என் தலைவன் பாரதியை வணங்கி, வயது ஏற ஏற ஆண்டுகள் ஆக ஆக இன்னும் இந்நாட்டில் உள்ள வளங்கள் குறைவது போல் என் தமிழன்னை வளங்கள் குறையாமல் இருக்கும் என் தமிழன்னையை வணங்கி, இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களையும் மற்ற என் உடன்பிறவா சகோதர சகோதரிய மாணவ மாணவி செல்வங்களையும் வணங்கி, நான் பேசப் போகிறேன் இந்த தலைப்பில் இறங்கி, போதைப் பொருள் ஒழிப்பு. போதைப் பொருள் ஒழிப்பு என்றால் இன்றளவும் யாராலும் சரியாகவும் கூற முடியாது. ஏனென்றால் அது ஒரு பரவ